நீங்கள் தெலுங்கு இருக்கீங்க, கன்னடம் இருக்கிறீங்க, மலையாளி இருக்கிறீங்க, துளுவர் இருக்கிறீங்க, மராட்டி இருக்கிறீங்க, பீகார் இருக்கிறீங்க, எல்லாரையும் நிலத்தில் குவிந்து வாழும்போது நீ எங்கிருந்தோ வந்த ஒரு கன்னடர், உன் தாய்மொழி எது, தெலுங்கோ அல்லது கன்னடமோ, நீ இங்கே உட்கார்ந்துக்கிட்டு என்னுடைய மொழியை அதில் என்ன இருக்கு, அது ஒரு சனியை விட்டு ஒழி, அது முட்டாள்களின் மொழி, தமிழ் படித்தா உனக்கு பிச்சை எடுக்கொள்ளலாம் இல்லை, இதெல்லாம் என்னது? பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி சொல்லிட்டாரு. பெரியார் தமிழில் என்னடா இருக்குது, தமிழ் படிக்கிறதுக்கு பதில் வேறு ஏதாச்சும் படிக்க, ஆங்கிலம் படிக்க அப்படின்ட்டாரு. தமிழ் படிக்கிறதுக்கு பதில் ஆங்கிலம் படிங்கன்னு சொல்லிட்டாரு. சரி, இப்போது சீமான் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இப்போது தமிழ் படிக்க சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் தமிழக மக்களுக்கு தமிழ் தாய்மொழி அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் தமிழ் படித்தாக்கா தமிழ்நாட்டுக்குள்ளே பொழைச்சிக்கலாம். அதே ஹிந்தி தெரிஞ்சாக்கா இந்தியாவுக்குள்ளே எந்த ஸ்டேட்டுக்கு வேணால் போய் எந்த மாநிலத்தில் வேணால் நம்ம பொழைச்சிக்கலாம், படிக்கலாம். ஹிந்தி லாங்குவேஜ் தெரிஞ்சதுன்னா முக்கால்வாசி இந்தியன் ஸ்டேட்ஸ்குள்ளே எல்லா இடத்துக்கும் போகலாம். அதே இங்கிலீஷ் படிச்சிட்டோம்னாக்கா உலகத்தில் முக்கால்வாசி இடத்துக்கு ட்ராவல் பண்ணலாம். முக்கால்வாசி இடத்துல இங்கிலீஷ் தெரியும். அதே மாதிரி இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிறவங்க இங்கிலாந்துலேயும் சரி, ஆஸ்திரேலியாலேயும் சரி, அமெரிக்காலேயும் சரி போய் படிக்கலாம். அங்கேயே கூட வேலை வாய்ப்பு தேடிக்கலாம். இவ்வளோ இருக்குது. அங்கேருந்து இவருக்கு திருநெல்வேலி கூட, சீமானுக்கு திருநெல்வேலி கூட அனுப்பலாம். இவ்வளோ வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வாய்ப்பெல்லாம் ஏன் இவருக்கு எடுத்துக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இங்கேருந்து ஒருத்தன் இங்கிலீஷ் தெரிஞ்சு போய் தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தன் போயிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்கே சம்பாதிச்சான்னாக்கா அங்கேருந்து ஏதோ திருநெல்வேலின்னு அனுப்புவான். ஆனால் இவருக்கு திருநெல்வேலி மேலே கூட அக்கறை இல்லை போல இருக்குது. பாவம் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. அவர் குடும்பத்தை நடத்துறதுக்கு, கட்சியை நடத்துறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். பேசுகிறது வாய்க்கு வந்தபடி என்ன வேணால் பேசிடலாம். தமிழ்நாட்டில் வெறும் தமிழ் படிச்சுட்டு இங்கே ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு அவன் எவ்வளோ அனுப்புவான் திருநெல்வேலியா? கொஞ்சம் யோசனை இருக்கணும். இவ்வளோ தான் சொல்ல வேண்டியது. இவர்கிட்ட வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வர மென்டல் ஆகிட்டாரு, லூஸாக போயிட்டாரு, உலகம் கிடக்கிறாரு.